இன்னைக்கு நம்ம 2015 ரிலீஸ் ஆன தி ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஜோம்பி படம் பார்க்க போதும். இந்த படத்தில் நம்ம ஹீரோயினும் ஒரு தீவில் இருக்க ஒரு ரெசார்ட்க்கு போகிறாங்க. அந்த ரெசார்ட் முழுக்க எக்கச்சக்கமான ஜோம்பிகள் வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு அந்த தீவை சுற்றி பார்த்துட்டு ஜோம்பிகளை சுட்டு தள்ளி விளையாட்டு திரும்பி வந்துடலாம். ஸோ அப்படி இருக்கிற அந்த ரெசார்ட்க்கு நம்ம ஹீரோயினும் போனால் திடீர்னு ஒரு டெக்னிக்கல் எரரால் இருக்கிற ஜோம்பிகள்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கிற மக்களை பிடிச்சி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கடிச்சிக்கிட்டு பயங்கரமாக இருக்கிற இந்த ஜோம்பிங்கிட்டேருந்து நம்ம ஹீரோயினும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த செம்ம சூப்பராகவும் செம பரபரப்பாகவும் காமிச்சிருப்பாங்க. சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு நியூஸ் சேனலை காமிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜோம்பி வைரஸ் உலகம் முழுக்க பரவி எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போயிட்டாங்க. ஐவியூ அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு உலகத்தில் இருக்க நிறைய மக்கள் நாங்கள் காப்பாற்றிட்டோம். இப்போ உலகத்தில் எங்கேயுமே ஜோம்பிஸ் இல்லை, ஆனால் ஒரு தீவில் மட்டும் ஜோம்பி இருக்கு. அங்கே இருக்கிற ஒரு கார்பரேட் கம்பெனி அந்த தீவுலேயே ஒரு ரெசார்ட் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள், அதாவது இந்த ஜோம்பிங்களால தன்னுடைய குடும்பத்தை இழந்த மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த தீவுக்கு போயிட்டு அந்த ஜோம்பிங்களை சுட்டு தன்னுடைய ஆதங்கத்தை தீர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான விஷயம், எப்போ வேணா இது உலகம் முழுக்க பரவத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. எப்படியாச்சும் அங்கே இருக்க ஜோம்பிங்க மொத்தத்தையுமே அழிச்சிட்டு அந்த ரெசார்ட்டையே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் அப்படியே முடிச்சா இப்போ அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் ஒரு ரெசார்ட்க்கு போகிறதுக்கான டிக்கெட் இருக்கு. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரெசார்ட்க்கு போகிறத பற்றி பேசி முடிச்சுட்டு அப்படியே தூங்க போயிட்டாங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோனால தூங்கவே முடியல, பயங்கரமாக டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அண்ணன் வந்துட்டு ஜோம்பியால் அட்டாக் பண்ணி இறந்து போயிட்டு இருப்பான், அம்மாவும் இறந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு தைரியமாக இருக்கணும், எதிர்த்து போராடணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இறந்து போயிட்டு இருப்பான். ஸோ அந்த வீடியோவை நம்ம ஹீரோயின் பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த ரெசார்ட்க்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோயின் ரெடி ஆகி ஒரு ஹோட்டலில் போயிட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்க கண்ணாடி வழியாக நம்ம ஹீரோயினை எட்டி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் நடந்து போயிட்டு அந்த குட்டி பாப்பா கிட்ட உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி பேசும்போது டக்குன்னு அந்த குட்டி பாப்பாவுடைய அம்மா வந்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு லேடி வந்துட்டு எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் மூலமா ஒரு தீவுக்கு கூப்பிட்டு போறாங்க. அங்க போனா நிறைய ஜீப் நிக்குது. அந்த ஜீப்ல வந்தவங்களாம் ஏறிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன். நம்ம ஹீரோ இவரு, ஹீரோயின் வந்துட்டு அவர் வந்துட்டு ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இவங்க எல்லாரையுமே ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க வேலை பார்க்குற ஒருத்தன் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் ஹஸ்பண்டும் வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜோம்பிங்களை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்க வந்துட்டு ஒரு அண்ணன் தம்பி வந்திருப்பானுங்க. அவங்க 2 பேரும் செம்மையா என்ஜாய் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணி விளையாடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோன் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க வேலை செய்யற ஒருத்தன் வந்துட்டு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் தேவையில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு, இப்படிதான் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. அந்த பார்ட்டி நடக்கும்போது ஒரு லேடி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறா. இந்த லேடி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டோடைய ஓனர். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாங்க ஜோம்பியை ஷூட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறானுங்க. ஜோம்பியை ஷூட் பண்ற பார்ட்டி நாளிலிருந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசினே இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஜோம்பி இந்த பொண்ணுக்கு பின்னாடி வருது. எல்லாருமே அள்ளு கிளம்புது. டக்குன்னு பார்த்தா 2 பேர் ஒரு ஜோம்பியை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நீங்க ஜாலியா ஜோம்பியை ஷூட் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை அங்கிருந்து கிளம்புறா. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா சாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு கண்ட்ரோல் ரூம்குள்ள போயிட்டு யாருக்குமே தெரியாம அங்க இருக்க மொத்த டேட்டாவையும் ஒரு பென் டிரைவை சொருவி காப்பி பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம வெளியே வரா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. ஆனா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல நிற்கும் போது அங்க வந்துட்டு ஒரு ஜோம்பி அப்படியே கழுத்துல ஒரு சங்கிலி மாதிரி மாட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு போறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதே டைம்ல அந்த கண்ட்ரோல் ரூம்குள்ள காமிக்கிறாங்க. ஏதோ எரர் நடக்குது, ஏதோ வந்துட்டு சரியா ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஹெட் புலம்பிக்கிட்டு இருக்கான். நீ வேணா போயிட்டு அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட அப்படின்னும் போது நீ வேறையா, அவளே ஏற்கனவே காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த பத்தி சொன்னேன், அவள் தான் என்ன காட்டுக்கத்தா கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இவனே சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்த எல்லா டூரிஸ்ட்டுங்களையுமே ஒரு ஜீப்ல ஏற்றி நம்ம ஜோம்பிங்களை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 5 செகண்ட்ல டோர் ஓப்பன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. இவனுங்களாம் வெளியே போறாங்க. அந்த ஜீப்லாம் வெளியே போகுது. அங்கே வந்துட்டு ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அந்த பாலத்துக்கு கீழே எக்கச்சக்கமான ஜோம்பிங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே போறாங்க. இப்போ அப்படியே சர்வர் ரூம்குள்ள இருந்து அவன் டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றான். டோர் க்ளோஸ் ஆயிடுது. ஆனா டக்குன்னு ஒரே செகண்ட்ல டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. இவன் எப்படியோ முயற்சி பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். இந்த விஷயத்த அந்த பொம்பளை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னமோ சர்வர் ப்ராப்ளம் போல நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் 1 மணி நேரத்தில் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அங்கேருந்து போறா. இப்போ இந்த பக்கம் இவங்க ஜீப்ல போகும்போது பழைய ஜோம்பிங்லாம் வந்துட்டு பயங்கர ஸ்லோவாக இருக்கும். புதுசாக ஜோம்பியாக மாறினவங்களாம் செம ஸ்பீடாக இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம சீக்கிரமாக சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க வந்துட்டு ஒரு கேம்
விளையாட போகிறாங்களா அந்த கேமை பற்றி ஜோம்பியை பற்றிலாம் பேசிக்கிட்டே போகிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கத்தில் ஒரு டீமை காமிக்கிட்டாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஜோம்பி விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. கேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கையில் கன்னை கொடுத்து இந்த பக்கம் நடந்து போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நடந்து போகும்போது எந்த பக்கத்துலேருந்து வேணால் ஜோம்பி வரும், இவன் டப்புன்னு ஷூட் பண்ணிடணும். இதான் கேமு. இப்போ இவன் பயந்துக்கிட்டே கையில் கன்னை தூக்கிட்டு நடந்து போயினே இருக்கும்போது டக்குன்னு இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஜோம்பி வந்து இவன் டப்புன்னு ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். அப்படியே எக்கச்சக்கமான ஜோம்பிகள் வந்துகிட்டே இருக்கு. இவன் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். நீங்கள் சூப்பராக சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ இன்னொருத்தன் வந்துட்டு கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு வர ஜோம்பிங்கெல்லாம் செம்மையாக ஷூட் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்த 5 பேர் கையிலுமே கன்னை கொடுத்துட்டானுங்க. இவனுக்கு உள்ளுக்குள்ளே போகிறப்ப ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எக்கச்சக்கமான ஜோம்பியை ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. இவனுக்கு மிஷின் கன் எடுத்துக்கிட்டு போயிட்டு அப்படியே சடன் மொத்தமாக சுட்டு சாகடிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோனுடைய டீம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள வந்துட்டு ஒரு மலைக்கு மேலே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த மலைக்கு மேலே கூப்பிட்டு போயிட்டு வந்திருக்க எல்லார் கையிலுமே ஒரு கன்னை கொடுக்குறாங்க. இந்த சாடி மட்டும் கன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறா. நான் சும்மா சுற்றி பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்று குத்தமிச்சா. அங்கே அண்ணன் தம்பி வந்துருப்பானுங்க பார்த்தீங்களா, அவனுக்கு செம்மையாக ஷூட் பண்ணி விளையாடுறானுங்க. ஆனால் ஒரு ஜோம்பியை விட ஒழுங்காக சுட்டு சாகடிக்க மாட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கையில் கன்னை குத்து நீ ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக எய்ம் பண்ணி ஒரு ஜோம்பியை டப்புன்னு ஷூட் பண்ணுறாரு. இவன் மொரட்டாலாக இருப்பான் போலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் தம்பியை பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகே இப்போ நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் கன்னை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கன்னை வாங்கி ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து ஒரு ஜோம்பி திரும்பி நம்ம ஹீரோயினை முறைக்குது. ஐயோ இது நம்மளை முறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயந்துட்டு நான் இந்த ஜோம்பியை ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை குத்துட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாயிண்ட் பண்ணாரு. டப்புன்னு எக்கச்சக்கமான ஜோம்பியை சுட்டு தள்ளுறாரு. இவங்க சரியான மொரட்டாலாக இருப்பான் போலியா, டப்புன்னு ஷூட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வாயை பொழுது பார்க்குறாங்க. இப்போ இவங்க சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட் இவங்க எங்கே தங்க போகிறாங்களோ அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சேடி கிட்ட போயிட்டு நீ எதுக்கு ஜோமிங்கில் ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு ஜோமிங்கில் ஷூட் பண்ணுறது பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போயே நைட் ஆகுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த பக்கம் அந்த சர்வர் ரூமை காமிக்கிட்டாங்க. இப்போ 2 ஒர்க்கர்ஸ் போயிட்டு அந்த பொம்பளையை மீட் பண்ணி ஏமா நேற்று நைட்டு யாரோ சர்வர் ரூம்குள்ளே நுழைஞ்சு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே காப்பி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களால தான் பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்கும்போது டக்குன்னு சர்வரில் என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ரெட் சிக்னல் காமிக்குது, எமர்ஜென்சி சிக்னல் காமிக்குது. இந்த பொம்பளை ஓடி போயிட்டு சீக்கிரம் சரி பண்ணுங்க அப்படின்னு போது இவங்களாம் ட்ரை பண்ணுறாங்க. சீக்கிரம் போனால் எல்லாருமே திரும்பி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாக்கி டாக்கில் பேசினே இருக்கா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அங்கே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கள காமிக்கிட்டாங்க. அதில் ஒரு கிருத்திரம் முடிச்ச பையன் ஜோம்பியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஜோம்பி கிட்ட போயிட்டு பிஸ் அடிச்சுட்டே இருப்பான். டக்குன்னு அந்த ஜோம்பி ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் சர்வர் ஃபால்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இருக்கிற ஜோம்பிங்லாம் ஒன்று ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இங்கே உச்சா போயிட்டு நடந்து வந்து நேரும் போது டக்குன்னு ஒரு ஜோம்பி வந்துட்டு இவனை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ அங்கே வந்த கைடு அந்த ஜோம்பியை ஷூட் பண்ணி இவனை காப்பாற்றுறான். இந்த டைமில் இன்னொரு பக்கமாக ஜோம்பி வந்துட்டு அங்கே இருக்க ஒருத்தனை இழுத்துக்கிட்டு போது சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்டியில் ஏறி எஸ் ஆகுறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த தீவு முழுக்கவே ஜோம்பிகள் பரவ ஆரம்பிக்குது. இருக்கிற எல்லாருமே போட்டு பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் சர்வர் ரூமில் காமிக்கிட்டாங்க. பயங்கரமாக ஜோம்பி பரவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன் நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடுவான் பாருங்க. டக்குன்னு ஒரு ஜோம்பி வந்துட்டு அவனை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடம் முழுக்க இருக்கிற எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிக்குது. இந்த பொம்பளை மட்டும் அங்கே இருக்கிற ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிட்டா. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் சேடியை காமிக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஜீப்புக்கு மேலே உட்காந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோனும் வராங்க. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே சரக்கடிச்சிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஜோம்பி வந்துகிட்டு இருக்கு. இவங்க பயங்கரமாக கத்துறாங்க. இந்த பொண்ணு கையில் கன்னை குத்துட்டு சீக்கிரம் அந்த ஜோம்பியை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணால ஷூட் பண்ணவே முடியல. பயங்கரமா யோசிக்கிட்டா. அப்ப அங்க வந்த ஹீரோ அந்த ஜோம்பியை ஷூட் பண்ணி இந்த பொண்ணை காப்பாத்துறாரு. இப்போ இவங்களை கூப்பிட்டு வந்த கைடு இங்க ஜோம்பி வர வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு லைட் ஆன் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமான ஜோம்பிகள் வந்துகிட்டே இருக்கு. இவங்க டப்புன்னு ஷூட் பண்றாங்க, செமையா ஷூட் பண்றாங்க. கைடு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த கான்டாக்டுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த டைமில் நம்ம ஹீரோ ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது புல்லட் கலிச்சு புல்லட் எடுங்க அப்படின்றப்ப ஹீரோயின் கூடாரத்துக்குள்ளே போயிட்டு புல்லட் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ஜோம்பி வந்துட்டு நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ சாடி தான் வந்துட்டு நம்ம ஹீரோனை காப்பாற்றுறா. இப்போ செமையாக ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, போயிட்டு மேலே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்புக்கு மேலே ஏறி அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. இந்த டைமில் அண்ணன் தம்பி வந்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு வந்திருப்பான். அந்த பையனை ஒரு ஜோம்பி அப்படியே கடிச்சு இழுத்துக்கிட்டு போகுது. தம்பிக்காரன் செம்மையாக கத்துறான். இப்போ எப்படியோ வந்த எல்லா ஜோம்பிகளையுமே சுட்டு சாகடிக்கிறாங்க. நைட்டு முழுக்க மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் காலைல விடியுது. விஞ்சதுக்கு அப்புறம் அந்த கைடு என்ன விஷயம் சொல்கிறான் அப்படின்னா ப்ரோட்டோகால் ஆன் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 12 மணி நேரத்தில் இந்த ஐலாண்டை வெடிச்சு சதற போகுது. அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் இந்த ஐலாண்ட்லேருந்து வெளியே போகணும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் போல நம்ம ஹீரோ டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் நீ மட்டும் தனியாக எங்கேயா போகிற அப்படின்றப்ப
எப்படியாச்சும் கரைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு போட்டை பிடிச்சி தப்பிச்சு போகணும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கேருந்து கரைக்கு போக 4 மணி நேரம் ஆகும். எக்கச்சக்கமான ஜோம்பிகள் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப நம்ம இங்கேருந்து சாகிறதுக்கு இந்த விஷயத்தையாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் போயிட்டு ஒரு மேப்பை கொண்டுட்டு வந்து நம்ம இந்த பக்கம் போனால் ஷார்ட் கட்டு அப்படின்ற மாதிரி வழியை காமிக்கிட்டான். இப்போ அப்படியே சர்வர் ரூமை காமிக்கிறாங்க. அங்கே எக்கச்சக்கமான ஜோம்பிகள் சுற்றிக்கிட்டே இருக்கு. இன்னும் 5 மணி நேரம் மட்டும் தான் இருக்குது. இன்னும் 5 மணி நேரத்தில் இந்த இடம் வெடிச்சு சதறிடும் அப்படின்ற மாதிரி கவுண்ட் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் இவங்க நடந்து போயினே இருக்கும்போது இங்கே என்னமோ சவுண்ட் கேட்குது, எல்லாரும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் எதுக்கு நீ சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றும் கேட்க சொல்ல, நீ தான் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இப்போ கூப்பிட்டு போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் என்னமோ சவுண்ட் கேட்குது. எல்லாரும் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஜோம்பி வந்துட்டு அந்த ஜாக்கை பிடிச்சி கடிக்க பார்க்குது. இப்போ அந்த கைடு வந்துட்டு ஜோம்பியை சுட்டு சாகடிக்கிறான். பார்த்தா அது அவனுடைய ஃப்ரெண்டு போல. ஐயோ ஃப்ரெண்டு இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயினே இருக்கும்போது அங்கே ஒரு காரை பார்க்குறாங்க. அந்த கார் ஒரு கேட்டில் சுருவி அப்படியே நிற்குது. காருக்கு பக்கத்தில் சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருக்குது. இந்த ஓட்டை வழியாக பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூந்து போகிறாங்க. எக்கச்சக்கமான ஜோம்பிகள் இவங்களை ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. இவங்க அப்படியே சுட்டுக்கிட்டே போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு ஜோம்பி காருக்குள்ளேருந்து ஹீரோயினை அட்டாக் பண்ண பார்க்குது. இதை சேடி பார்த்துட்டு ஷூட் பண்ணி அந்த ஜோம்பியை சாகடிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறா. இப்போ சடனாக ஒரு ஜோம்பி ஓடி வந்து அந்த கைடுடைய கழுத்தை பிடிச்சி கடிக்குது. இந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோ ஜோம்பியை ஷூட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லினே இருக்கும்போது ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் அவனையும் சுட்டு சாகடிக்கிறான். அட படுபாவி பாயிலே கொஞ்சம் யோசிக்காம ஷூட் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறாங்க. இப்போ இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது ஹீரோ சேடி கிட்ட கேட்கிறாரு, நேற்று நைட்டு நீ எதுக்கு சர்வர் ரூம்குள்ளே போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எப்போ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மழுப்ப ஆரம்பிக்கிறேன். எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறா. போய் சொல்ல தான் நான் நேற்று பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பொண்ணு எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ரெசார்ட் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இன்னமும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு சர்வர் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க மொத்த டேட்டாவையுமே நான் காப்பி பண்ணிட்டு வந்திருக்கேன். மற்றபடி நான் பெருசாக ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அப்போனா எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். ஸோ இங்கே ஜோம்பி ஓப்பன் ஆகி இப்போ நம்மளை அட்டாக் பண்ணி கடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை திட்டிட்டு அப்படின்னு நடந்து போகிறாங்க. இப்போ நடந்து போயினே இருக்கும்போது ஒரு பில்டிங்கை பார்க்குறாங்க. அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஜோம்பிகள் அந்த பில்டிங்கை சுற்றி நடந்து வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பில்டிங்லேருந்து பக்கத்து பில்டிங்க்கு போகிறாரு. ஹீரோயினும் ஹீரோனுடைய ஹஸ்பண்டும் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜாக்கும் அந்த சேடியை மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கத்தில் ஜோம்பி வந்துச்சு. சரி ஓகே நீங்கள் சுற்றிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை காமிச்சிட்டு அந்த பில்டிங்க்கு வெளியே போயிட்டு இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் இவங்க 2 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க. ஓடிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஜோம்பியை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இப்போ அங்கே சின்னதாக ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்து வழியாக போந்து இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் போயிடுவா. இந்த பையன் போகும்போது டக்குன்னு அந்த ஜோம்பி இந்த பையனை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு போயிட்டு அந்த பையனை காப்பாற்றுறா. ஆனால் காப்பாற்றும் போது இந்த பொண்ணுடைய கையை பிடிச்சி அந்த ஜோம்பி கடிச்சு வச்சிருது. இப்போ இந்த பையன் மட்டும் முன்னாடி ஓடுவான். நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னால் வர முடியாது, அந்த ஜோம்பி என்ன கடிச்சிருச்சு, நீ மட்டும் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கி போடுறான். அந்த பையன் அழுதுகிட்டே அங்கேருந்து ஓட்டுறான். இப்போ எக்கச்சக்கமான ஜோம்பிகள் இந்த பொண்ணை பார்த்துட்டு ஓடி வந்து அப்படியே பிடிச்சி கடிச்சு கொதறதுக்கு இப்போ இந்த பையன் வேகமாக ஓடுவான் பாருங்க. அப்படியே எக்கச்சக்கமான ஜோம்பிகள் அப்படியே தொத்திக்கிட்டே போகுது. இந்த விஷயத்த ஹீரோயின் அந்த பையன் எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த வேலியை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படியே எக்கச்சக்கமான ஜோம்பிகள் அப்படியே ரத்த வெறி பிடிச்சி அப்படியே கத்திக்கிட்டே அங்கே நிற்கிறாங்க. இப்போ அப்படியே அங்கே உள்ள போகிறாங்க. உள்ள போகும்போது இருட்ட ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்குள்ளே நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா அப்படியே இந்த ரூஃப் டாப்பை உடச்சிக்கிட்டு ஒரு ஜோம்பி எகிரி வச்சு இந்த ஜாக்குடைய கழுத்தை பிடிச்சி கடிக்குது. இப்போ நம்ம ஹீரோ ஜோம்பியை சாகடிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோன்னு அந்த பையன் கிட்ட போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது நீ நகர்ந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையுமே நம்ம ஹீரோ சுட்டு சாகடிக்கிறாரு. சரி ஓகே இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் போனா ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை பற்றி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜோம்பிங்களால வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மக்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த சாதாரண மக்களையுமே ஜோம்பிங்லாம் மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இவங்க பார்த்து செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேடி இந்த ஐலாண்டுக்கு வந்திருப்பா. இந்த விஷயத்த பார்த்து இவங்க செம்மையாக ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எக்கச்சக்கமான ஜோம்பிகள் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவங்க ஓடுறாங்க. ஓடி போயிட்டு கதவை சாத்தினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வசமாக மாட்டிக்கிட்டாரு. அந்த கதவை சாத்த முடியல. நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டா அந்த பையன் வரமாட்டான். அங்கே ஒரு சங்கிலி தொங்கிட்டு இருக்கும். அந்த சங்கிலியை பிடிச்சி இவன் பாட்டுன்னு மேலே ஏறி போகிறான். நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறப்ப நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிட்டுறாங்க. நீ ஃபர்ஸ்ட் போ அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் மேலே போயிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னால் இங்கேருந்து வர முடியாது, நீ அந்த பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட எப்படியாச்சும் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஓப்பன் பண்ணுறாரு. எக்கச்சக்கமான ஜோம்பிகள் வந்துட்டு இவர் அட்டாக்
அட்டாக் பண்ணி ஒரு அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோயின் உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க எக்கச்சக்கமான ஜோம்பிகள் சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிருந்து ஒரு கன் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டக்குன்னு ஹீரோ உள்ளுக்குள்ள வந்துட்டு கதவு சாத்துறாரு. அட துரோகி, அநியாயமா என்னை விட்டு போயிட்டியடா அப்படின்னு சொல்லும் போது ஒரு மன்னிப்பு கேட்டே இருக்காரு. கையை காமிக்கிறாரு. ஒரு ஜோம்பி ஒரு பிடிச்சி கச்சிட்டு இருக்கு போல. இப்போ டக்குன்னு ஹீரோயின் கன்னை பாயிண்ட் பண்றாங்க. ஆனா அவங்களால ஷூட் பண்ண முடியல. நீயே சுட்டுக்கிட்டு செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னை கையில கொடுத்துட்டு ஓடுனா டக்குன்னு எக்கச்சக்கமான ஜோம்பிகள் வந்துட்டு இந்த கதை உடச்சிக்கிட்டு இவனை பிடிச்சி பயங்கரமா கடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் ஓடுறாங்க. அப்படியே வெட்டிக்கிட்டே வராங்க. எக்கச்சக்கமான ஜோம்பிகள் அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜோம்பிகள் வெட்டிக்கிட்டே வராங்க. இப்போ டைம் முடிஞ்சிச்சு போல. அந்த ஐலாண்டே கொஞ்சம் கொஞ்சமா வெடிச்சு சதறுது. நம்ம ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டு அப்படியே எகிரி குதிக்கிறாங்க. அப்படியே கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. அந்த ஐலாண்டே மொத்தமா வெடிச்சு சதறுது. இப்போ ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வந்து ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா 3 வாரங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பென்ட்ரைவை கொண்டுட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயத்தை பற்றி தான் ஊர் முழுக்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நியூஸ் ரீடரை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு ஐலாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் நின்று இந்த நியூஸை வாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா பீச்சுக்குள்ளேருந்து எக்கச்சக்கமான ஜோம்பிஸ் வெளியே வர மாதிரி காமிச்சு அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.